7.18% போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சீட்டுகள் கிடைக்கும், நம்முடைய உரிமைகள் பாதிக்காது. ஆனால் 5.20 எடுத்தால் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்புன்றதுக்கு ஒரு புள்ளி வரும். உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80 சீட்லேருந்து அவங்க சீட் வந்து 63 ஆகும், 80லேருந்து 63 ப்ளஸ் ஆகும். பீகாருக்கு 40 + 10லேருந்து 39 ஆகும். அதே போல் மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 29 + 4 + 23. அதே போல் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 25 சீட் அதிகமாகும். அதே போன்று மற்ற நம்முடைய தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 543 சீட் இருக்கிற பட்சத்தில் 5.28% அந்த அளவுக்கு ஒரு சதவிகிதப்படி பார்த்தா நமக்கு வந்து 8 சீட்டு குறையும். ஏற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. அதே போன்று அவங்க 848 சீட்டாக உயர்த்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விகிதாச்சாரம் அந்த 5.28 கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து 10 சீட்டு தான் வரும். அதாவது 39லேருந்து 10 49 சீட்டு வரும். ஆனால் 49 சீட்டு வந்தால் இதே வந்து யாருக்கு உத்தரப்பிரதேசுக்கு 63 வரும், ராஜஸ்தானுக்கு பீகாருக்கு 39 வரும், மத்திய பிரதேசுக்கு வந்து 23 வரும், ராஜஸ்தானுக்கு வந்து 25 சீட்டு வரும். ஆனால் நமக்கு எவ்வளோ வரும்? 10 தான் வரும். அதனால் இந்த நிலையில் எங்களுடைய இந்த நிலைப்பாடை எது இருந்தாலும் சரி 1971 எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கின்படி 7.18 அதை வந்து அது விகிதாச்சாரத்தை கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிப்பதன் மூலமாக தான் நமக்கு 848 அவங்க உயர்த்தினாலும் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அந்த எண்ணிக்கை உயர்த்தினாலும் சரி மொத்தம் நமக்கு 61 இடங்கள் கிடைக்கும். எனவே இந்த நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுவும் வந்து தீர்மானத்திலேயே அதை 2 திருத்தங்களை நாங்கள் தான் சொன்னோம். அப்போ எந்த அளவுக்கு மாநிலத்தினுடைய உரிமையில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது என்பதை தயவுசெய்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.